ஒரு நாட்டை மாற்றுவது யார்? மக்களா அல்லது அதிகாரத்திற்காக போராடும் அரசியல் தலைவர்களா? உலக வரலாற்றை திரும்பி பார்த்தால் அரசியல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது அதிகாரத்தின் விளையாட்டு. சில நேரங்களில் இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு. இன்றைய காணொலியில் நாம் அரசியலின் ஆரம்பத்தை பற்றி தான் பார்க்க போறோம். நான் தான் அமான். வெல்கம் டு அமான் 001. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் கூட்டமாக வாழ ஆரம்பித்த போது ஒரு கேள்வி எழுந்தது. யார் இந்த மக்களை வழிநடத்தப் போகிறார்கள் என்றொரு கேள்வி. அதுவே அரசியலின் ஆரம்பமாக அமைந்தது. முதலில் ராஜாக்கள் உருவானார்கள். பின்னர் பேரரசுகள் உருவானது. எகிப்து, ரோம், கிரேக்கம், இவை அனைத்தும் அதிகாரத்தின் மீது கட்டப்பட்டது. அரசியல் மக்களின் நலனுக்காக உருவானது. ஆனால் பல இடங்களில் அது பேராசையாக மாறியது. அதிகாரத்திற்காக சகோதரர்கள் கூட ஒருவரை ஒருவர் கொன்ற சரித்திரமும் இருக்கிறது. போராட்டங்கள் நடந்தது, புரட்சிகள் வெடித்தது. வரலாறு சொல்லும் உண்மை என்னவென்றால், அதிகாரம் மனிதனை மாற்றும். ஒரு அரசியல் முடிவு முழு உலகத்தையே மாற்ற முடியும். ஒரு கையெழுத்து லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். உலகப் போர்கள், புரட்சிகள், சுதந்திர போராட்டங்கள், இவை அனைத்திற்கும் பின்னால் அரசியல் இருந்தது. ஆனால் ஒரு உண்மை மற்றும் என்று மாறவில்லை. மக்களின் குரல் மிக பெரியது. பல பேரரசுகள் வீழ்த்தப்பட்டது, பல ஆட்சிகள் மாற்றியமைக்கவும் பட்டது. ஏனென்றால் மக்கள் கொதித்தெழுந்தனர். அரசியல் அது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு நாட்டின் எதிர்காலம். வரலாற்றை அறிந்தவர்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியும். வரலாறு படிக்காத மக்கள் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நன்றி.